விதர்ப் நாட்டின் அழகிய அரசி தமயந்தி. அவளின் அழகும் பண்பும் 3 உலகங்களிலும் புகழ் பெற்றது. விதிசாலி நிஷத நாட்டின் அரசன் நளன். நீதியும் தர்மமும் கொண்ட சிறந்த வீரன். நாரத முனிவர் நளனிடம் தமயந்தியின் அழகையும் குணத்தையும் விவரித்தபோது நளனின் மனம் அவள் மேல் ஈர்க்கப்பட்டது. அதேபோல் தமயந்தியும் நளனின் வீரத்தையும் பண்பையும் கேட்டு மனதில் காதல் கொண்டாள். ஒருநாள் தமயந்தியின் சுயம்பரத்திற்கு நளன் புறப்பட்டான். வழியில் இந்திரன், அக்னி, யமன், வருணன் ஆகிய தேவர்கள் நளனை சந்தித்தனர். தமயந்தியின் சுயம்பரத்தில் தங்களையும் பிரதிநிதிகளாக அழைத்து வருமாறு நளனிடம் கேட்டனர். சுயம்பர மண்டபத்தில் நளன் தேவர்களின் செய்தியை தெரிவித்தபோது தமயந்தி மன உறுதியுடன் என் மனம் நளனையே தேர்ந்தெடுத்துள்ளது என்று கூறி நளனையே மணந்தாள். தேவர்கள் அவளின் உறுதியை பாராட்டி நளனுக்கும் தமயந்திக்கும் ஆசிர்வாதம் வழங்கினர். திருமணத்திற்குப் பின் நளன் தமயந்தி சந்தோஷமாக ஆட்சி செய்தனர். ஆனால் கலி மற்றும் துவாபரன் என்ற தீய சக்திகள் நளனை துன்புறுத்த திட்டமிட்டனர். கலியின் சூழ்ச்சியால் நளன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு தன் ராஜ்யத்தையும் செல்வத்தையும் இழந்தான். இறுதியில் வனவாசம் செல்லும் நிலைக்கு வந்தான். தமயந்தி கணவரை விட்டு விடாமல் அவனுடன் வனத்திற்குச் சென்றாள். வனத்தில் பல துன்பங்கள் வந்தன. கலியின் பிடியில் சிக்கிய நளன் தன் உணர்வுகளை இழந்து ஒரு இரவில் தமயந்தியை தனியாக விட்டுவிட்டுச் சென்றான். கணவனால் விட்டுவிடப்பட்டாலும் தமயந்தி தைரியத்தையும் தர்மத்தையும் கைவிடவில்லை. பல ஆபத்துகளைக் கடந்து விதர்ப் நாட்டை அடைந்தாள். இதற்கிடையில் நளன் பாகுகன் என்ற பெயரில் மறைந்து அயோத்தியா அரசன் ருதுபர்ணனிடம் சாரதியாக வேலை செய்தான். சூதாட்டக்கலை மற்றும் குதிரையோட்டத்தில் சிறந்து விளங்கிய நளன் அங்கு தனது திறமையை வளர்த்தான். காலப்போக்கில் கலியின் தாக்கம் குறைந்தது. தமயந்தி தன் கணவரை மீண்டும் பெற புத்திசாலித்தனமாக ஒரு சுயம்பர நாடகத்தை ஏற்பாடு செய்தாள். அந்த செய்தியை கேட்ட ருதுபர்ணன் நளனை, அதாவது பாகுகனை உடன் அழைத்துச் சென்றான். அங்கே தமயந்தி நளனை அடையாளம் கண்டாள். கலியின் பிடியிலிருந்து விடுபட்ட நளன் தன் உண்மை உருவத்தை மீட்டான். இறுதியில் நளன் தன் ராஜ்யத்தை மீண்டும் பெற்றான். நளன் தமயந்தி மீண்டும் இணைந்து நீதி, தர்மம், அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தனர்.